பூரணமாய் நிறைந்த பரிபூரணமே காப்பு போதமயமண்ட பூரணத்தை பாட. பூரணமாய் நிறைந்த எங்கும் பூரணமாய் இருக்கக்கூடிய அந்த பரிபூரணமாக இருக்கக்கூடிய சிவம் எனும் பேரொளியை விட வேற எந்த பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் காப்பு என்று சொல்வது என்ன அப்படின்னா, உங்களை காத்து நிற்கக்கூடியதான் காப்பு. இப்போ சரீர உடல் ரீதியான காப்பு அல்லது பாதுகாப்பு என்பது நிரந்தரமற்ற ஒன்று தான். ஆனால் நான் எது என்று நான் எதுவோ அதுதான் நிரந்தரமானது. உடலுக்கான பாதுகாப்பு என்பது இந்த உடலுக்கான வாழ்வியல் எவ்வளவு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதுக்கான காப்பு இருக்குது. அப்போ அதுவும் பூர்ணமாட்டு இல்லை, ஆனால் அதுவும் நமக்கு தேவை இருக்குது. ஏன்னா நான் உச்சக்கட்ட லட்சியத்தை உணர்வதற்கும் அதை பற்றி புரிதல் ஏற்படுவதற்கும் என்னுடைய உடல்ங்கிறது ஒன்று கருவி நாம் என்ன செய்யணும், பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு இந்த இயற்கை ரீதியான எல்லா விதமான பிரபஞ்சம் நமக்கு அந்த பாதுகாப்பு வழங்குது. லட்சியம் யாருக்கு தீவிரமாக இருக்குதோ அவங்க உடலை பூரணமாக இயக்கிடுவாங்க. லட்சியமற்று விழிப்பு நிலையற்று இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியாது, இந்த உடல் உடைய உணர்விலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்போ பூரணமாய் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பூரணமான சிவம் எனும் பேரொளி பரிபூரணமாகவே இருக்கிறது. அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் மூலமாக இருந்து காப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனுடைய பாதுகாப்பிலும் அதனுடைய வகுத்திருக்கக்கூடிய விதியின் அடிப்படையிலே இங்கே எல்லாமே நடக்கிறது. போதமயமான, போதம்னா அறிவு, மிக நுட்பமான அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த போதமயமாக அறிவாக இருக்கக்கூடிய இந்த பூரணத்தை பாட, அதை பற்றி சொல்வதற்கு காரணமாய் கரு உருவாய் எங்கும் நிறைந்த, எல்லாத்துக்கும் காரணமாய் எல்லா கருவுக்கும் உருவாக, அதுக்கு கரு வருவதற்கு ஒரு உரு சக்தியாக இருக்கக்கூடிய, எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய கண்மணி நடுவாகி, உங்கள் கண் இருக்கு இல்லையா, அந்த கண்மணி, கண்மணின்னா அந்த கருவெளி நடுவாகி கருணை தரும் பொருளை, கண்ணுக்குள்ளே தான் அந்த பொருளை நீங்கள் உணர முடியும். கண் என்ற இந்த கருவெளியின் உள்ளே இருக்கக்கூடியதை கொண்டு தான் இந்த பூரண ஒளியாக இருக்க ஒளியை நாம் என்ன செய்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம். அப்படி தரக்கூடிய அந்த பொருளை ஆரணமாய் முக்கோணதடியில் நடுவாகி அசையாத பொருளாகி உருவமாகி, அது உருவமாக இருக்குது, அதனுடைய வளர்ச்சி உருவமாக இருக்குது. வாரணமாய் மூலமதில் நந்தி எனும் பிள்ளை, நந்தி எனும் பிள்ளை அதனுடைய பிள்ளை. எப்போ ஞானம் ஒளியோ இருள் அதனுடைய அஞ்ஞானம். அப்போ அஞ்ஞானமாக இருக்கக்கூடியதும் அதனுடைய பிள்ளை தான். எது ஞானமோ, ஞானம் தகப்பன் என்றால் அஞ்ஞானம் அதனுடைய பிள்ளை. அப்போ நந்தி எனும் அதனுடைய பிள்ளை எனும் அந்த இருளை நீங்கள் விளக்கணும்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி அஞ்ஞானம் எனும் இருள் எனும் கர்மம், இருள் எனும் கர்ம வாசனை. அதற்காக யார் செயல்படுறாங்க, உங்களுடைய பஞ்ச எந்திரியங்கள். இப்படி எல்லாமே செயல்படக்கூடிய இதை நீங்கள் விளக்கணும்னா, வாசியனும் பூரண மனோன்மணி, இந்த வாசின்னு சொல்லக்கூடிய வா என்ற வான் எனும் சொல்லக்கூடிய நாதமும் பிரபஞ்சத்தையும், சி என்ற சிவம் சொல்லக்கூடியதும் இணைந்து பூரணமாக மனோன்மணியாக நம்மை காக்கும். ஆமப்பா, பூரணத்தை அனுதினமும் நோக்கி. அனுதினம்னா என்ன, ஒவ்வொரு க்ஷணமும்
பூரணத்தை நோக்கி எப்படி நோக்கி இருப்பீங்க? நோக்குதல்னா என்ன? சிலவங்க நோக்கு கண்ணால் நோக்கணும், அந்த நோக்கு மட்டும் இல்லை. நோக்கு அப்படின்னாலே நீங்கள் கண் கொண்டு நோக்குதலும் இருக்குது, நினைவை கொண்டு நோக்குதலும் இருக்குது. நினைவு கொண்டு நோக்குதனுடைய மூலமான உணர்வை வச்சு தான் நம்ம கண் கொண்டு நோக்கிறோம், காது கொண்டு நோக்கிறோம். எல்லாமே உங்களுடைய நினைவு தான். அப்போ அனுதினமும் நோக்கி அதனுடைய விபரத்தை அறிந்து சொல்வார். யார் அந்த அனுதினமும் அதை நோக்கி நோக்கி இருக்கக்கூடியவங்க, அதை பற்றி விவரத்தை அறிந்து சொல்வார். யார் சொல்வார் அப்படின்னு சொல்றார். தாமப்பா சொல்வதற்கு நாவில் வலுவுண்டோ. இப்படி அனுதினமும் நோக்கி இருக்கக்கூடியவன் அந்த எல்லா விவரத்தையும் அறிந்து சொல்லக்கூடியதுக்கு நாக்கில் யாருக்காவது வலு இருக்குதா? யாருக்கா சக்தி இருக்குதா? நாதாந்த மனோன்மணி நடு ஒளியின் கீழே. மனோன்மணிங்கிறது மூளையினுடைய பாகம். அதற்கு கீழே நடு ஒளி என்பது உங்களுடைய ஆத்ம ஒளியின் கீழே. சோமப்பா நிறைந்த பூரணத்தை கண்டால் அங்கே தான் நிறைந்த பூரணம் இருக்கிறது. இப்போ எப்படி பிரம்மம் என்பது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதோ அண்டத்துக்கு, அதே போல் இந்த பிண்டத்துக்கு மூலம் அதே பிரம்மம் அந்த அண்ணாக்குக்கு மேலே ஒரு ஒளி இருக்குது. அப்படி நிறைந்த பூரணத்தை கண்டால், நீங்கள் அதை கண்டுட்டீங்கன்னா, துலங்குகின்ற பூரணத்தை ஜோதியுடைய கிருபை, அந்த துலங்கி நிற்கக்கூடிய அந்த பூரணத்தால் எப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம ஒளி என்றதை நீங்கள் காண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த ஜோதி என்ன, ஜோதின்னு அர்த்தம் என்ன? விளக்கில் எரியக்கூடிய அந்த விளக்கு ஜோதி இல்லை, ஜோதினா ஒளி என்று அர்த்தம். அதனுடைய கிருபை தாமப்பா அல்லாமல் வேறு பொருளுண்டோ. அதனுடைய தன்மை, அதனுடைய கிருபை இல்லாத வேற ஏதாவது பொருள் உங்களுக்கு இருக்குதா? எங்களுடைய எல்லா பொருளும் மருள் தானே, எந்த பொருளும் பொருள் அல்ல. அப்போ உண்மையான பொருள் அந்த ஜோதி என்ற ஆத்ம ஒளியினுடைய கிருபைனால. அதை விட வேற பொருள் இங்கு உண்டுமா? இல்லை. தன்னிலையை தான் எறிந்து தரணிக்காரே. யார் அந்த தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய கிருபையை உடைய பொருளாக இருக்கக்கூடியதை, தன்னிலையை, தன்னுடைய உண்மையான நிலை அதுதான் என்று தான் அறிந்து தரணியாக இருப்பரே. நானே இந்த அண்டமாக, நானே இந்த அண்டம் என்றதே, இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கக்கூடியதே அண்டமாக இருப்பாங்க. நில்லப்பா பூரணத்தில் தன்னிலையை பற்றி. உன்னுடைய தன்னிலை என்றதை நில்லப்பா, அதிலே நினைவுனால நிறுத்து. அந்த ஒளியில தன்னிலை பற்றி நிலைத்த மன உறுதியினால் தீபம் அதை கண்டு. அப்படி நின்னா மட்டும் போகிற நிலைத்த மனம், மனம் எங்கேயுமே போகாமல். மனம் என்றது நீங்கள் சொல்கிற மாதிரி மனம் 5 எந்திரியங்கள் வழியாக போகக்கூடிய மனம்னு சொல்லிட்டுருக்கோம். அது கிடையாது, அது எந்திரிய மனம்தான். நிலைத்த மனம் என்பது உங்களுடைய நினைவு தான் நிலைத்த மனம். உங்கள் நினைவை ஷார்ப்பாக்கணும், உங்களுடைய நினைவை ஆழமாக்கணும், உங்களுடைய நினைவை ரொம்ப துல்லியமாக்கணும். இப்படியெல்லாம் இருக்குது. உங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதிலே நினைவை அங்கேயே வச்சிட்ருக்கணும். அதான் நிலைத்த மன. அந்த மனம்ங்கிற நினைவு எதை நினைக்குதோ அதிலே உறுதியினால், அப்படி உறுதியாக நிற்கும் போது தீபம் அதை கண்டு, உங்களுக்குள்ளே அந்த ஒளியை கண்டு, செல்லப்பா மூலமதில் கனலதனை தூண்டி. நீங்கள் நினச்சி அந்த இதில் பண்ணும்போது உங்களுடைய மூலமதில் மூலமாக, உங்களுடைய மூலாதாரத்தில் உங்களுடைய சக்தியெல்லாம் விரயப்படுத்தக்கூடிய
இந்த கீழ்நிலையாக போகக்கூடிய அந்த சக்தியை என்ன செய்யுது? அந்த கனலை தூண்டி அங்கே இருக்கக்கூடிய இந்த உலகம் மட்டுமே உணர்வாக போகக்கூடிய அந்த இதை தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அதெல்லாம் என்ன செய்யுது? மேல்நிலை தட்டி அது மேல் நோக்கி வந்து எப்படி வருது? வில்லப்பா விசை போல அக்காலில் தீபம். எப்படி வில்லுலேருந்து ஒரு அம்பு எப்படி நம்ம விடும்போது எப்படி மேலே வருது, விடும்போது அந்த வில்லுலேருந்து அம்பு எப்படி வருது, அதே போல் உங்களுடைய கீழ்நோக்கி போகக்கூடிய சக்தி என்ன செய்யுது? வில்லப்பா வில்லிலிருந்து விசை போல அக்காலில் தீபம், அந்த ஒளியில் விபரமுடன் இறங்குகின்ற கருணை என்ன சொல்வேன். அப்படி அந்த சக்தி அதில் போய் இணைந்து ஒன்றிணைக்கக்கூடிய அந்த கருணையை பற்றி நான் என்ன சொல்வேன்? உள்ளப்பா நீயாகி உளுந்து அருளும் போதலினால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருளுடைய போதத்தில் அறிவியில் உண்மையுடன் பூரணமாய் நின்று துவைப்பாரே. அப்படி அந்த உள்ள கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய அதோகதியை அந்த சிவகதியாக, அதோகதி தான் சிவகதியாக மாறுது, சிவகதி தான் அதோகதியாக மாறுச்சு. எல்லாரும் என்ன நினைப்பீங்க? ஐயோ எனக்கு எல்லாமே இந்த உலக விஷயத்தை நான் வெறுக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன். ஒன்றும் பண்ண நீங்கள் அப்படி பண்ண எல்லாமே உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களை எதிராக வேலை செய்யும். நல்லதை நான் இது பண்ணணும்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவெல்லாம் நான் அப்படி பண்ண, அந்த நெகட்டிவ் எப்படி வந்தது? எப்படி அந்த நெகட்டிவ் என்று ஒன்று இங்கே உள்ளதா? இங்கே கெட்டது என்று ஒரு தன்மை இருக்குதா? அது இந்த நல்லதுலேருந்து வேறுபட்டதா அல்லது வேறு யாராவது உருவாக்குனதா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய எது சிவமோ எது சிவகதியோ அதனுடைய கழிவு தானே, அதனுடைய பிம்பம் பிறப்பு தானே இந்த அதோகதி உணர்வுகள். எல்லா உணர்வுகளும் அதற்றிருந்து வந்தது தானே, அதனுடைய வெளிப்பாடு தானே, அதை பயன்படுத்தினால் வந்த கழிவு தானே. இதை நீங்கள் எப்படி வெறுத்து எங்கே ஒதுக்க முடியும்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்குள்ளே பயன்பட்டது தானே. ஆக்சிஜனை நீங்கள் பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் வெளியே விடுறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தினால தானே அது கார்பன் டை ஆக்சைடாக மாறுச்சு. அப்போ ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு மகத்துவமாக இருக்குமா இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு உங்கள்கிட்ட வெளிப்பட்டது தானே. அதை மட்டும் ஏன் வெறுக்கிறீங்க? அதனால தான் யோகம் என்பது என்ன? நீங்கள் விடக்கூடிய அசுத்த காற்றோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான எண்ணமோ நீங்கள் துச்சமாக நினைக்கக்கூடியதல்ல. அதை நீங்கள் என்னவா மாற்றணும்? சிவகதியாக மாற்றணும். எல்லாமே பூரணத்தில் பட்டு பூரண நிலை அது மாறுது. நீங்கள் பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டீங்க, பிரபஞ்சத்தில் தான் நம்ம எல்லாம் விடுதோம். எந்த பிரபஞ்சம் நல் சக்திகளை கொடுக்குதோ அந்த பிரபஞ்சத்தில் பயன்பட்ட அனைத்துமே என்னவா மாறுது? ஒரு கழிவாட்டு, ஒரு நெகட்டிவாக மாறுது. அந்த நெகட்டிவை என்ன ஆகுது? அதே நல் சக்தியினுடைய ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணுது? அதை தூய்மைப்படுத்தி நல் சக்தியாக ஃபில்டர் ஆகுது. எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு ப்ராசஸ்ங்கிற ஒரு நிலை இல்லைன்னு வைங்களேன், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வித்தின் சீக்கிரமாக கெட்டு ஜீவன் எதுவுமே வாழ முடியாமல் போயிடும். அப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. என்ன? எல்லா கழிவையும் மீண்டும் ரீசைக்கிள் பண்ணி பியூரிஃபிகேஷனாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்போ பிரபஞ்சத்தில் நடந்துட்டுருக்கிறதுனால பிரபஞ்சம் என்றைக்குமே என்ன செய்கிறதில்ல, நல்லதுக்கு மகத்துவமும் அதனால் பயன்படுத்தி வெளிப்பட்ட கழிவை வேறு ஏதோ ஒன்று என்று இல்லை. பிரபஞ்சத்துக்கு ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே அதனால் அடுத்தடுத்த நிலை பரிணாமத்தில் வெளிப்பட்டது தானே. அப்போ அண்டத்துக்கே அந்த பேட்டர்ன் இருக்குன்னா சரீரங்கிற பிண்டத்துக்கு அதே தான். உங்கள்கிட்டருந்து வெளிப்படக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வெளியில் விடுறது உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? உங்கள்கிட்டருந்து வெளிப்படக்கூடிய
ஆக்சிஜனை செலவு பண்ணினதை நீங்கள் வெளியே விட்டுட்டு இருக்கீங்க. மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய கார்பன் டை ஆக்சைடையே பிராணனாக மாற்ற முடியும். எதுக்கு மகா சித்தன்கள்லாம் வாசிங்கிற ஒரு சாதனை எது கொடுத்தாங்கன்னா, அவரவருக்கு கொடுத்த அந்த காற்றை அதை செலவு பண்ணி தனக்குள்ள வெளிப்படக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடையே மீண்டும் என்ன பண்ணுது, ரீசைக்கிள் பண்ணி பிராணனாக சுத்தமாக சுத்தத்தன்மையாக இந்த உடல் மாற்றக்கூடிய ஒரு வழிமுறை தான் வாசியோகம். நிறைய பேருக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அகத்திய பெருமானால் அந்த அருள் ஞானத்தில் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அவரவ பியூரிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எல்லாமே பிரபஞ்சம் யாருக்காக அந்த பியூரிஃபிகேஷன் வேலை செய்யுது? யாருக்கு எந்த ஜீவனுக்கு அதை மாற்றக்கூடிய தன்மை ஜீவராசிக்கு இல்லையோ அதற்காக மற்ற எல்லாம் வேலை செய்யுது. ஒரு மரம் செடிகள் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்த உயிரினங்கள் எல்லாம் தனக்குள்ள வந்ததை வெளியே தான் விடுது. அந்த கழிவு அது வெளியே தான் விடுது. அந்த கழிவு என்ன செய்யலை, அதுக்கு மாற்ற தெரியலை. அதனால் மாற்ற தெரியாத ஜீவனுடைய வளர்ச்சியில் மனிதன் என்று வரும்போது தன்னுடைய கழிவான இந்த சூஷ்ம கழிவை, நம்மளுடைய ஃபிசிக்கல் கழிவை இந்த மண் என்ன செஞ்சிடுது, அது ஏற்றுக்கிடுது. ஆனால் சூஷ்மமான கழிவாக இருக்கக்கூடிய எண்ணம், நம்முடைய வெளியில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, உள்நிலையான உணர்ச்சிகள், இது எல்லாமே அவரவருக்கு உள்ளே அதை என்ன செஞ்சுக்கிடணும், பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிடணும். அந்த பியூரிஃபை பண்ணதுக்கு கூடிய வேலை செய்யாமல் யார் அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் கடன்காரராக மாறுறாங்க. கடனாட்டு மாறக்கூடியதை அதை நீங்கள் மாற்றி அமைக்காமல் உங்கள் பிறப்பு நமக்கு இதாக. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த உள்ளே இருக்கக்கூடிய வெளியே விடாத உள்ளே அடக்கம் பெற்று, அதனால தான் உங்கள் காற்றை ஒடுக்கு, காற்றை வெளியிலேருந்து நிறைய பயன்படுத்தாமல் உனக்குன்னு அவரவருக்கு ஏகப்பட்ட காற்று உள்ளே கொடுத்துருக்கு, அதையே பிராணனாக மாற்றுவதற்கு யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அதீத நிலையில் நமக்கு சித்தர் பெருமக்களும் இந்த இயற்கையினுடைய பிரபஞ்சமும் உதவி செய்யும். அந்த வழி யார் செய்கிறாங்க அவங்களுக்கு அவங்க நேரடி உதவி செய்கிறாங்க. எப்போ பரவாயில்ல, இந்த ஜென்மத்தில் உள்ள இந்த மனிதன் எனக்கு அந்த வேலையை அதிகமாக கொடுக்காமல் என்ன பண்ணுறாரு, தன்னிடம் இருக்கக்கூடிய கழிவுகளை, அந்த சூஷ்மமான கழிவுகளை அவனே என்ன பண்ணிடுறான், பிராணனாக தனக்கு மிஞ்சியே இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து அந்த தனக்கு மிஞ்சிய சக்தியை அதே பிரபஞ்சம் எனும் இருக்கக்கூடிய இந்த பெருவெளியில் இந்த பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் மகா சித்தன்களும் நம்முடைய குருநாதர்களும். குருநாதர்கள் சூட்சுமத்தில் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா, தனக்கு எந்த விதமான பிராண காற்றை பயன்படுத்தாமல் எப்போதும் தன்னுடைய அந்த பிரம்மத்தில் உள்ள சக்தியை எடுத்து 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 இங்கே வந்து தூய்மையான ஒளியை மட்டும், ஒளி சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி கோடான கோடி பேர் செய்யக்கூடிய பணியில் நாமும் ஒரு அங்கமாகும் போது தான் அவர்களுடைய சந்ததியாக மாறுறோம். அது வரைக்கும் ஆக முடியாது. இப்போ யாரும் முறையாக வாசியை ஏற்றி மேல் நோக்கி கொண்டு வந்து அதை கீழ் நோக்கி நீங்கள் பயன்படுத்தி வெளியே விடும்போது தான் கழிவு இங்கே உருவாகுது. அந்த கழிவை நீங்கள் வெளியே விடாமல் அதை நமக்குள் என்ன செய்கிறோம், மேல் நோக்கி அந்த சொல்லக்கூடிய அகதி எனும் அந்த சிவகதி நிலையாக நம்ம மாற்றம் அடைய வெளியிலேருந்து ஒன்றும் நமக்கு தேவையில்லை. வெளியிலிருந்து தேவையில்லாத நிலையிலிருந்து மாறி தன்னிடம் இருந்து அதை நான் இந்த சமூகம் எனும் இந்த பிரபஞ்சத்தை நல் சக்தியை வெளியிடுறேன்.
சில மரங்கள் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டுட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. பசு என்ன பண்ணுது, நல்ல விஷத்தன்மை எடுத்துட்டு சத்தான தன்மையை சாணமாக வெளியே விடுது. யானை என்ன பண்ணுது, சத்துக்கள் எல்லாம் வெளியில் கொடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷத்தை எல்லாம் தனது சக்தியாக மாற்றுது. இப்படி சில ஜீவராசிகள் அந்த பணியை செய்யறதுனால அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. மரங்கள் எல்லாம், செடி கொடி மூலிகை எல்லாம் அந்த பணியை செய்யுது. எல்லாம் விஷத்தன்மையான நம்ம மற்ற ஜீவன்கள் விடக்கூடியதெல்லாம் உள்ளே எடுத்து அது என்ன பண்ணுது, நல் சக்தியாக மாற்றி வெளியே விடுது. இப்போ யார் ஒருவர் அதே இயற்கையினுடைய இறையினுடைய அந்த வழிமுறையில் யார் தனக்கு வரக்கூடிய காற்றை குறைத்து தனக்குள்ளே கழிவாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அந்த பூரண பிராணனாக ஒளி சக்தியாக எல்லாம் ஒளி சக்தியாக எடுத்து தன்னுடைய பிராணனாக ஒளி சக்தியாக தன்னிடமிருந்து வெளியிலே விட்டவன் தான் சித்தன். அந்த சித்த நிலையிலேயே நம்மளையும் நாம் என்ன செய்கிறோம், அந்த பூரணமாக நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து உள் உணர்வில் அந்த உண்மையுடன் பூரணமாய் நின்றவனே தானாக நிற்கிறான். பாரப்பா பூரணமாய் நின்றதுவை பார்த்தால், அந்த பூரணமாக நிற்கதை நம்ம பார்த்தால் பரவெளி தன்னொழிவு காணும். தனக்குள்ளே யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ளே இந்த பரவெளி தன்னில் ஒன்றாக தானாக தன் ஒளிவாக காணும். தானாகவும் தன்னுடையக்குள்ளே அது காணும். ஆரப்பா அறிவார்கள் தன்னொழிவு தன்னை. இது யாரப்பா அறிவாங்க? இப்படிப்பட்ட ஒரு நிலை தனக்குள்ளே இருக்கு என்றதை அகாரம் அறிந்தவர் பூரண தேகமும். அகாரம் என்றால் ஆ என்றால் முதன்மை, ஆ என்றால் ஒளி. பூரணமே தேகமுமாய். இந்த பூரணத்தினுடைய இதில் இருந்து தான் இந்த தேகம் என்னது, இது எவல்யூஷனில் இந்த பிண்டம் இருக்குது. அண்டத்துக்கு என்ன பேட்டர்ன் மெத்தேடோ அதே பேட்டர்ன் மெத்தேடு தான் அந்த பிண்டத்துக்கு இருக்குது. வீரப்பா செய்யாமல் பூரணத்தை நம்பி. இப்படி வீரமாக இருக்கக்கூடியதை, இந்த உண்மையானதை செய்யாமல் பூரணத்தை நாம் நம்பி விவரமோடு நீ ஒடுங்கும் நடுமனையை பாரு. இந்த விவரத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ ஒடுங்கு. நீ எங்கே ஒடுங்கணும்? உன்னுடைய நடுமனை. உன்னுடைய நடுமனை என்பது அந்த அண்ணாக்கு மேலே இருக்கக்கூடிய சிதாகாசம். அந்த நடுமனையை பாரு. அந்த நடுமனையில் பாருன்னா நினைவு கொடு. நீரப்பா தான் பெருகி பிரதீபி தன்னோடு. நீரப்பா தான் பெருகி, நீரு போல அது ஊற்று போல பெருகி. பிரதீபின்னா என்ன? உன்னுடைய மூலமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணை நம்ம பிரதீபின்னு சொல்கிறோம். இந்த மூலமாக இருக்கக்கூடிய தன்னோடு நேர்ந்து கொண்ட பூரணத்தை நீ உணர்ந்து பாரு. எல்லாம் மூலமாக, மண்ணை எப்படி மூலம்னு சொல்கிறோமோ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை, அந்த பூரணத்தை நீ இருந்து பாரு. நீ அணுசனமும் அணுதினமும் உனக்குள்ளே நீ பாரு. உனக்குள்ளே நீ பார்க்கணும். உனக்குள்ளே பார்க்க தான் நீ என்ன பண்ணுற, அவங்க நிலைக்கு நீங்கள் வளர்ந்து வாரன்னு இந்த பாடல் மூலமாக